அதாவது கர்நாடக மாநில முன்னாள் பிரதமரான தேவேகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா. இவர் ஹாசன் தொகுதியில் தற்போது கடந்த 5 வருடங்களாக எம்பியாக இருந்தார். தற்போது கூட பாஜக கூட்டணியில் ஜேடிஎஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த 20 தினங்களாக ஹாசன் தொகுதியில் இவர் இளம்பெண்களுடன் இருக்கும் ஆடியோ, அதாவது ஆபாச வீடியோக்கள் வெளியானது. இந்த நிலையில் இவர் தற்போது ஜெர்மன் நாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளார். இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து கர்நாடக மாநில அரசு எஸ்ஐடி எனப்படும் சிறப்பு புலனாய்வு விசாரணை குழு வசம் இதை விசாரிக்குமாறு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த விசாரணை குழு 18 டீம்களாக தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் பல்வேறு தரப்பிலையும் இந்த வீடியோ எங்கிருந்து வெளியானது, யார் மூலம் வெளியிடப்பட்டது என்பது குறித்தும் அந்த சிறப்பு விசாரணை குழு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் HD ரேவண்ணா மற்றும் பிரஜ்வல் ரேவண்ணா ஆகியோருக்கு இந்த கர்நாடக மாநில சிறப்பு விசாரணை குழுவினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். உடனடியாக 24 மணி நேரத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நோட்டீஸில் பிரஜ்வலின் தந்தையான ரேவண்ணாவையும் விசாரணைக்கு வருமாறு கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் இது அரசியலில் பெரும் பிரச்சனையை உண்டு பண்ணியுள்ளது. இதே நேரத்தில் இவர் உடனடியாக இவரை கைது செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையம் தரப்பில் மாநில டிஜிபிக்கும் மகளிர் ஆணையம் தரப்பில் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்தில் பிரஜ்வல் ஆஜராவாரா என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் எந்த நேரமும் நாங்கள் விசாரணைக்கு ஆஜராவோம் என்று ரேவண்ணா கூறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கதுங்க. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீஹரி.